Hello, welcome to Young-Scientist YouTube channel. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது Elephant Toothpaste, யானையோட டூத்பேஸ்ட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா இது ஒரு நொரை க்ரியேட் பண்ணுற கெமிக்கல் ரியாக்ஷன், ஃபோம் க்ரியேட் பண்ணுற ரியாக்ஷன். ஸோ இதில் போட்டிருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபோம் வந்து வெளியே வருது. ஓகே, அதுதான் இந்த ரியாக்ஷனில் பார்க்குறீங்க. இது வந்து ஃபாஸ்ட்டாக ஃபோம் வரும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு ஃபன் எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஜாலியான எக்ஸ்பெரிமெண்ட்டு. இப்போ நீங்கள் இதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் திரும்ப ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னலாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது நீங்கள் எப்படி இதை வந்து நீங்கள் எப்படி வீட்டில் செய்யலான்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, வாங்க இந்த ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோன்னா 30% ஹைட்ரஜன் பெராக்சைடு, பொட்டாசியம் அயோடைடு, அது வந்து கேட்டலிஸ்ட்டு, வினையூக்கி, அப்புறம் சோப் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோம். ஹைட்ரஜன் பெராக்சைடு ஃபார்முலா பார்த்திங்கன்னா H2O2, வாட்டரோட ஃபார்முலா H2O, ஹைட்ரஜன் பெராக்சைடோட ஃபார்முலா H2O2, ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா ஹைட்ரஜன் பெராக்சைடில். ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ரொம்ப நாள் வச்சுருந்திங்கன்னா அது தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடஞ்சி, அதாவது டீகம்போஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது உடஞ்சி வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து லைட் சென்சிட்டிவ், அதாவது வெளிச்சத்தில் தானாகவே அது வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக உருமாற ஆரம்பிச்சிடும், உடைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் அதை வந்து எப்போதும் டார்க் கண்டெய்னரில், அதாவது கருப்பு கண்டெய்னரில் ஏர் டைட்டாக வைப்பாங்க. இன்னொன்று கூலான பிளேஸில் வைக்கணும். ஹீட்டுலேயும் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை தான் அதை வந்து என்ன பண்ணுறோம், அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண வைக்கிறோம். ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணி, அதாவது வினையூக்கி, பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்ணுறோம். பொட்டாசியம் அயோடைடு என்ன பண்ணோம்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை வேகமாக உடச்சி விட்றோம். சீக்கிரமாக வாட்டர் வேப்பராகவும் ஆக்சிஜனாகவும் உடச்சி விட்டுறது. வாட்டர் வேப்பர் ஸ்டீம், நீராவி வரும், ஆக்சிஜனாக உடச்சி விட்டுறது. இந்த ஆக்சிஜன் வந்து நம்ம ஏற்கனவே உள்ளே இருக்கிற சோப் சொல்யூஷனோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு நுரைய தள்ளிக்கிட்டு வெளியே வருது. ஸோ இப்போ இந்த வெளியில் உடையிற ஹைட்ரஜன் பெராக்சைடு உடஞ்சி நீராவியும் ஆக்சிஜனாகவும் வர்றது வெளியில் வரும்போது இந்த சோப்பு சொல்யூஷன் இருக்கிறதுனால அதோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நுரையாக வந்து வெளியே வருது. இந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா இது ஒரு தெர்மிக் ரியாக்ஷன், அதாவது ஒரு வெப்ப வெளியேற்று ரியாக்ஷன். இது நீங்கள் இந்த ரியாக்ஷன் நடக்கிற அந்த குடுவையை தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது பயங்கரமாக சூடாக இருக்கும். ஏன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு உடையும் போது நிறைய வெப்பத்தை வந்து வெளியேற்றும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டீகம்போசிஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். அதே சமயம் எக்ஸோதெர்மிக் வெப்ப வெளியேற்று ரியாக்ஷனுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இது ஒரு ஃபன் ரியாக்ஷன். இதை நீங்கள் பண்ணணுன்னா வீட்டில் நீங்கள் வந்து மெடிக்கலில் போய்ட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு 8% ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கும், அதை வாங்கி ஈஸ்ட் வந்து கடையில் க்ரோசரி ஸ்டோரில் இல்லை மளிகை கடையில் இருக்கும், அதை வாங்கி கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சு அந்த சொல்யூஷனை, ஈஸ்ட் சொல்யூஷனை ஹைட்ரஜன் பெராக்சைடில் ஊற்றுனீங்கன்னா, சோப்பையும் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி நுரை கொஞ்சம் பொறுமையாக வரும். பட் ஹைட்ரஜன் பெராக்சைடு கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும். ஈஸ்ட் வந்து கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த. ஸோ இதே மாதிரி மற்ற எங்களோட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோவும் எங்களோட யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு மற்ற வீடியோவும் பார்க்கணுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு நோட்டிஃபிகேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அழுத்தி உங்களுக்கு நாங்கள் போடுற புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ, பை.